ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா அடுத்த 2 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான பணியிடங்களை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் இந்த வாரத்திலேயே 100 உடனடி பணியிட குறைப்புகள் இடம்பெறுகின்றன. இந்த வாரம் பணியாளர்கள் ஒழுங்குமுறை காலகட்டத்துக்குள் நுழைவதை அந்த கூட்டாட்சி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 850 பணியிடங்களும் அதன் நிர்வாக குழுவின் 12% பாதிக்கப்படும். மற்றும் அதிகப்படியான பணியாளர்களுக்கு அடுத்த 2 வாரங்களும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா அறிவிப்புகளை வழங்கும். இந்த நடைமுறை பணியாளர் ஒழுங்குமுறை வழிகாட்டுதல்கள் மற்றும் பொருத்துதல் கூட்டு ஒப்பந்தங்களும் பணியாளர் ஒழுங்குமுறை வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படும் என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடாவின் பேச்சாளர் கார்டன்மான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த மாற்ற காலகட்டத்திலும் கனேடியர்களுக்கு சேவை செய்வதிலும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதிலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கும். கனடா டிஷரடி போர்ட் செயலகத்தின் தகவலின்படி 2025 ஆண்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடாவில் 7274 பணியாளர்கள் இருந்தனர். இது 2019 ஆண்டில் 5452 பணியாளர்களுடன் ஒப்பிடுகையில் அதிகமாகும். தன்னார்வ பணி நீக்கம் திட்டம் மற்றும் முன்மொழியப்பட்ட முன்கூட்டிய ஓய்வூதிய முயற்சி மூலமாக கட்டாயமான பணி நீக்கங்களின் எண்ணிக்கையை குறைத்து நிறுவனத்தின் முழுமையான செலவு கணக்காய்வு இலக்கை அடைய முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த இலையுதிர் காலத்தில் நிதியமைச்சர் கனடாவின் பொது சேவை அளவுக்கு அதிகமாக வளர்ந்துவிட்டதாகவும் குறிப்பாக 2020 ஆண்டில் கோவிட்-19 தொற்று தொடங்கியதிலிருந்து ஏற்பட்ட வளர்ச்சியை சுட்டிக்காட்டியும் கூறினார். பல கூட்டாட்சி துறைகள் பணியாளர் ஒழுங்குமுறைகள் காரணமாக தங்களின் பணியிடங்கள் பாதிக்கப்படக்கூடும் என்று இந்த மாதமே அரசு பணியாளர்களுக்கு அறிவிக்க உள்ளன.